தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸான HDFC ஆக்சிஸ் இந்த மாதிரியான ஒரு 8 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அதாவது நாளைக்கு எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸு எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் என்னென்ன நெக்ஸ்ட் எப்படி போகுது, எதை வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அது மூலமாக ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸு ப்ளஸ் ஸ்பெஷல் ஸ்டாக்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு மூமெண்டம் பிக் மூவ் கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதை பற்றியும் நம்ம வீடியோவில் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எதுனாலும் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிட்டோம், ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். இது சைமெட்ரிக்கல் எப்போ இது பிரேக் அவுட் ஆச்சோ அப்போவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது 28,164க்கு போக போகுது அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டோம், முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிரேக் அவுட் பண்ண பிறகு நேற்றும் க்ளோசிங் கொடுத்துருந்தது. எல்லாருக்குமே இது ஒரு டோஜி, இனிமேல் இது கீழே தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. இது சைமெட்ரிக்கல் பேட்டர்ன். இது கம்பல்சரியாக 28,164க்கு கம்பல்சரியாக போகும். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரியில் மிக தெளிவாக கரெக்ஷன்லேயே இருந்துச்சு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் 1 o'clock மேலே திருப்பி அதில் ஒரு கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு மிக தெளிவாக செஞ்சிச்சு, மூமெண்டம் கொடுத்துச்சு. எல்லாத்துக்கும் இன்றைக்கி தான் புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த பேட்டர்ன் அமைஞ்சிச்சு, இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக ட்ரேடிங் பண்ண முடியும், மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியும். அதனால் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை லேர்ன் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸோ RSIலாம் ஓவர் பாட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா எதுவும் இல்லை. நமக்கு இண்டிகேட்டர்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா செல்ஃபாக நம்மளே என்ன செய்ய முடியும், ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இன்றைக்கி 28,000 என்ன செஞ்சிருச்சு, இன்றைக்கி டச் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ மதியத்துக்கு மேலே தான் நல்ல ஒரு மூமெண்டம் இருந்தது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் நாள் இன்றைக்கி ஒரு வேளை 27,835 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மேல் நோக்கி திருப்பி போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திருப்பி இதில் மேஜரான சப்போர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 27,519ங்கிறது மேஜரான சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 27,172. ஓகே, ஸோ இதை சாமானியமாக பிரேக் பண்ணாது. ஏன்னா ஒரு தடவை வேணால் இங்கே ரீடெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இன்றைக்கி இதுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நாளைக்கு ஒரு வேளை 28,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக திருப்பி ஒரு மூமெண்டம் மேல் நோக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 27,835 பிரேக் பண்ண பிறகு கூட நீங்கள் என்ன செய்யலாம், பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு ரீடெஸ்ட் பண்ண பிறகு ஸ்ட்ராங்காக கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு நம்ம அதுக்கப்புறம் பை பண்ணலாம். அப்போ தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ரீடெஸ்ட்டுக்கு ஒருவேளை ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மூமெண்டம் இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே ஒரு மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஓகே, ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கரெக்ஷன்ஸ் கிடச்சிச்சு. கரெக்ஷன் முடிஞ்ச உடனே திருப்பியும் ஒரு சைமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. அதை முடிச்சுட்டு பிரேக் பண்ண உடனே ஒரே மூவ் தான். நல்ல கரெக்ஷன்ஸில் உங்களுக்கு சூப்பராக ஒரு மூமெண்டம் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ அதனால் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் என்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸு, இந்த ட்ரிக்ஸு, 15 minutes பிரேக் அவுட்டு, ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, இந்த இதெல்லாம் என்ன செய்யாது, இதில் ஃபார்முலாலாம் இதில் ஒர்க் ஆகாது. ஷேர் மார்க்கெட்டில் என்றைக்கா ஒரு நாள் ஒர்க் ஆகலாம். ஓகே, டெய்லி நீங்கள் அதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 10க்கு 5 ட்ரேட் என்ன செய்யும், கன்ஃபார்மாக லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் எடுத்ததோட டபுளில் தான் லாஸ் ஆகிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிற ஒவ்வொரு பேட்டர்னை பற்றியும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்த அந்த லெவல் என்ன செஞ்சிருச்சு, அங்கேயே டச் பண்ணிட்டு இருக்குது. இன்னும் அது பிரேக் பண்ணல. ஓகே, அதனால தான் இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒருத்தர் ரீடெஸ்ட் வேணால் 10,965 ரீடெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பி இந்த ஹையை திருப்பி பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்டம் எடுத்து 11,853 வரைக்கும் திருப்பி கன்ஃபார்மாக என்ன செய்யும், ரீச் ஆகும். ட்ரெண்டு உங்களுக்கு டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம வெனஸ்டேயே சொல்லிட்டோம், டியூஸ்டேவே சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்படியே நினச்சிருச்சு, அன்னையிலேருந்தே சேஞ்ச் ஆயிடுச்சு ட்ரெண்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் 10,965 பிரேக் பண்ணாதான், அதுக்கப்புறம் தான் கீழே பிரேக் பண்ணால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட். அது வரைக்கும் உங்களுக்கு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது.
நெஃப்டியும் அதே மாதிரி தான், பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ சேல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பை பண்ணி சேல் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ அதை நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது மாதிரியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு சார்ட்டை எப்படி அனலிசிஸ் பண்ணுறது, அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ட்ரா பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கரெக்ஷன்ஸில் இருக்குது, அந்த கரெக்ஷன்ஸில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியான நம்ம கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லாம் சொல்லித்தர முடியாது. கிட்டத்தட்ட இதுக்கான டேஸ் வந்து 8 days அது எடுக்கும். ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, மெசேஜில் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதனால தான் நம்ம கால் பண்ண சொல்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டிருந்தோம், ஹாஃப் சர்க்கிளில் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே என்ன செஞ்சிருச்சு, பிரேக் ஆகிடுச்சு. ஹாஃப் சர்க்கிள் இப்போ என்ன செஞ்சிருச்சு, இது முடிவுக்கு வந்துருச்சு, கரெக்ஷன் முடிவுக்கு வந்துருச்சு. அகைன் இது வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்த மாதிரி தான், எப்போ வந்து 2110 பிரேக் பண்ணுதோ அப்போ உங்களுக்கு மூமெண்டம் ஸ்டார்ட் ஆயிரும். 2117, அதுக்கப்புறம் இப்போ வந்து 2130 இருக்குது. இதையும் பிரேக் பண்ணி 40 தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இது 40 வரைக்கும் போகும், அந்த இடத்துல ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு 2130 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 2140 வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதில் சேல் பண்ணாதீங்க. இனிமேல் சேல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து 2101க்கு கீழே போச்சுன்னா சேல் பண்ணலாம், அது வரைக்கும் சேல் பண்ண வேண்டாம். ஐசிஐசிஐ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து கரெக்டாக க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஓகே, இது ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான், இந்த லெவல் நம்ம நோட் பண்ணிக்கிறோம், இது ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று சேல் பண்ண வேண்டாம், பை பண்ண நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் 373க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பை பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஸ்பின்னிங் டேப் கொடுத்துருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து எப்படி க்ளோசிங் கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு நாள் வந்து நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஒருவேளை திருப்பியும் ஒருவேளை ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக திருப்பி 379 380 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஐசிஐசியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோடாக் பேங்க் நம்ம சொன்ன மாதிரி 1645 பிரேக் பண்ணால் கம்பல்சரியாக கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு பெரிய மூமெண்டம் வந்து கிடைக்கல. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் லோ இருக்குது, ஆனால் லோ பிரேக் பண்ணால் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பிலீவ் பண்ணாதீங்க, பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் என்ன செய்யுங்க, பை பண்ணுங்கள். ஒருவேளை 1645 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும், அப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு இதில் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் எஸ்பிஐ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து ஷூட்டிங் ஸ்டார் கொடுத்தது இன்றைக்கி நல்லா பாருங்கள், திருப்பியும் பிரேக் பண்ணிச்சு. நாளைக்கு ஒரு வேளை 282 திருப்பியும் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக திருப்பி மூமெண்டம் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற டார்கெட்டை நம்மளால் நினைச்ச முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாதனால கவனமாக இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கள். ஆக்சிஸ் பேங்க் நம்ம சொன்ன மாதிரி நேற்று தான் சொல்லியிருந்தோம், கன்ஃபார்மாக இது திரும்புன்னு சொன்னோம். அதே மாதிரி என்ன செய்யுங்க, மார்க்கெட் திரும்பி நல்ல ஒரு மூமெண்டம் போயிடுச்சு. ஹை என்ன செஞ்சிச்சு 730 டச் பண்ணு சொன்னோம், 735 வரைக்கும் மூமெண்டம் கொடுத்துருச்சு. நாளையிலேருந்து இந்த ஸ்டாக்ஸ் திருப்பி நல்ல ஒரு மூமெண்டம் வந்து அப் ட்ரெண்டில் உங்களுக்கு இது மூமெண்டம் கொடுக்கும். இது 850 வரைக்கும் இப்போதைக்கு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், இந்த டார்கெட்டை ஆக்சிஸ் பேங்க் வந்து ரீச் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்ஸில் எப்பயுமே பை பண்ணுறதுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும், நம்ம அந்த இடத்துல பை பண்ணலாம், அதுதான் நமக்கு கரெக்டான இடமா இருக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 2 days அந்த 1540 பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது, பிரேக் பண்ண முடியல. 1545 எப்போ பிரேக் பண்ணுதோ அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரேட் பண்ண வேண்டாம். இது எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸுமே அப் ட்ரெண்டுக்கு மூமெண்டம் கொடுக்கறதுக்கு தான் தயாராக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு வேளை நான் கொடுத்த லெவல் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. லெவலை பிரேக் பண்ண பிறகு என்ன செய்யும், கன்ஃபார்மாக எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கும். அதெல்லாம் பேங்க் நெஃப்டி எல்லாமே ஹையாக நினைச்சு மேல் நோக்கி போகிறதுக்கான தயாராக நிலையில் இருக்குது. அதனால் ஓவர் பாட் ஆயிடுச்சு, இல்லைன்னா எம்எஸ்சியில் ஏதோ சிக்னல் காட்டுது, அதெல்லாம் எதுவும் கவனிக்காங்க. இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டு தான். ஓகே, ஸோ உங்களுக்கு அப் ட்ரெண்டில் உள்ள எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எஸ் பேங்க் வந்து நான் சொன்ன மாதிரி திருப்பி இறங்கும்னு சொல்லியிருந்தேன். 220 வரைக்கும் கூட திருப்பி இறங்கலாம், இறங்கிட்டு ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட் பண்ண பிறகு கன்ஃபார்ம் பண்ண பிறகு பை பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். கன்ஃபார்ம் இந்த ஸ்டாக்ஸ் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டாக் கரெக்டாக நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு நானே உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து இது எந்த ஸ்டாக்ஸ் இந்த கூடிய மூமெண்டம் எப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நிறைய பேர் வந்து அசோக் லேலண்ட்டு, டாடா மோட்டார்ஸ், நானும் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். கரெக்டான பேட்டர்ன்ஸ் வரும்போது நான் கன்ஃபார்மாக என்ன செய்வேன், அதை பற்றி நான் அனலைசிஸ் பண்ணி ஸ்டாக்கை வந்து என்ன செய்வேன், கம்பல்சரியாக நான் போஸ்ட் பண்ணுவேன். நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் தான் பண்ணணும்னு எல்லாரும் அதே நோக்கி இருக்காதீங்க. எஸ் பேங்க்கு, இந்த ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ் பேங்க்கு,
அசோக்லேருந்து டாடா மோட்டார் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண நினச்சா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் கம்பல்சரி. நீங்கள் ஒரு 3 மந்த்ஸுக்கு 2 மந்த்ஸுக்கு அப்படி ஸ்விங் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டைம் இப்போ இல்லை. கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா கம்பல்சரியாக நான் செய்வேன், அனாலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன். இந்த விஷயத்தை நீங்கள் அதை மட்டும் தவிர வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் கேளுங்க. புது ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் F1O ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னும் லோ வேல்யூஸ் இந்த ஸ்டாக்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணாதீங்க. அது எல்லாருக்கும் அதை நோக்கி தான் இருக்கும். நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க். ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் போயிட்டு நான் சொன்னேன் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருச்சு. இந்த இதில் திருப்பி கரெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஒரு ஹேங்கிங் மேன் கொடுத்துருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் எந்த சைட் க்ளோசிங் கொடுக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், இதில் சேல் பண்ணலாமா பை பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் மூமெண்டம் வந்து திருப்பியும் புல்லிஷ் ஆகுதா இல்லை பேரிஷ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகே, பிஎல் அனலைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம நேரத்தை சொன்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருங்கன்னு சொன்னேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கொடுத்த லெவல் ஃபஸ்ட் டார்கெட் என்ன செஞ்சிச்சு, ரீச் பண்ணிச்சு. அடுத்து 2700 கம்பல்சரியாக போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், திருப்பி இப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ திருப்பி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் பை பண்ண நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் 2602-3க்கு மேலே ஒரு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லேயாவது க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. பிஎல் ஸ்டாக்ஸை பொறுத்தளவில் இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஆனால் இது ஒரு வேளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இது வாங்கி வச்சுட்டேன் 2900 வரைக்கும் போகிறதுக்கு வெயிட் பண்ணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வாங்கலாம். கரெக்டான ப்ரைஸ் தான். இதுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு வேளை இறங்குச்சு அப்படின்னா 24,000 தான். இதுக்கு மேலே 2400, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன செய்யாது, திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் இந்த இடத்துல வாங்கினா கூட வாங்கலாம். கன்ஃபார்மாக 2927 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் HDFC பற்றி அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம கீழே இறங்குன்னு சொன்னோம். டைம் வேஸ் கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு திருப்பி புல்லிஷ் ஆகிட்டு இருக்குது. திருப்பி இந்த இடத்துல நீங்கள் வெளியே வந்துருங்க இந்த ஸ்டாக்ஸை பொறுத்தவரை. ஏன்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இது வந்து கரெக்டான இடம். திருப்பியும் கூட நாளைக்கு கூட ஒரு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நீங்கள் ஹோல்டு வந்து பண்ண வேண்டாம். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்தவரை டவுன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அகைன் வந்து நீங்கள் சேல் பண்ண நினச்சிங்கன்னா 1838க்கு கீழே தான் சேல் பண்ணணும். அது வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் சேல் பண்ண வேண்டாம். ஸோ நானாக வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நம்ம இறங்குச்சு, இது வரைக்கும் இறங்குச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 3 டேஸாக ஹோல்டு ஆயிடுச்சு. நேற்றே சொல்லிட்டேன். திருப்பி வந்து இதுக்கு மேலே இதில் ஹோல்டு பண்ணாதீங்க, இறங்குங்க. திருப்பி வந்து ஒரு வேளை இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக நினச்சிங்க உங்களுடைய இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ட்ரேடை. ஒரு வேளை திருப்பி சேல் பண்ண வச்சிங்கன்னா 1838 கீழே சேல் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸில் இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறது நல்லது. ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். நெஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் சேல் பண்ண வேண்டாம். ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. சேல் பண்ணி ப்ராஃபிட் பண்ண போகிறேன். நல்ல ஒரு இறக்கம் வர போகுதுன்னா கன்ஃபார்மாக இறங்குச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 10,965 தான் சப்போர்ட்டு. ஸோ இதுதான் மேஜர் சப்போர்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் 27,519 இந்த லெவல் தான் மேஜர் சப்போர்ட்டு. ஸோ இன்றைக்கே உங்களுக்கு தெரியும் மூமெண்டம் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் பாசிட்டிவாக கொடுத்துருச்சு. நாளைக்கு திருப்பி 27,835 பிரேக் பண்ணிட்டோன்னா கன்ஃபார்மாக 28,164 மிக வேகமாக இருந்துச்சு. கேப் அப்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக அந்த டார்கெட்டை ரீச் ஆயிடும். ஓகே, ஸோ பேட்டர்ன் என்ன அமைஞ்சிருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது, RSI என்ன சொல்லுது, மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுலாம் பார்க்காதீங்க. கம்பல்சரியாக அது என்ன செய்யுது, அப் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.